பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16 ஆகஸ்ட் 2026, 17 ஆகஸ்ட் 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த 16 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான நியூஸ் வந்து இருக்குப்பா. ஏன்னா நம்மளுக்கு 80வது சுதந்திர தினம் முடிஞ்சு பிரதமர் நம்ம பாரத பிரதமரோட உரை சார்ந்த நிறைய தகவல்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய 13வது சுதந்திர தின உரை. இது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? 75 நிமிஷம் உரையாற்றியிருக்காரு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவர் முக்கியமாக வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டது 2047 வளர்ந்த பாரதம், அதாவது விக்சித் பாரத் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தான், சரிங்களா? இப்போ கூடுதல் தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2047 ஆண்டுக்குள்ளே 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரிங்களா? எந்த ஆண்டுக்குள்ளே 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2047 ஆண்டுக்குள்ளே 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்து இந்த பாருங்கள், 2030 ஆண்டுக்குள் புதிதாக 5 அணு உலைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 2030க்குள்ளே 5 அணு உலைகள் அமைக்க போகிறாங்க. 2047க்குள்ளே அணு மின்சாரம் மூலியமாக நம்மளுக்கு 100 ஜிகாவாட், அதாவது 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். என்னென்னா 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான வாய்ப்பை இந்தியா பெறுறதுக்காக ரொம்ப முனைப்போடு செயல்படுறாங்க. 40 பிரிவு கீழே 350 போட்டிகள் இதில் நடத்தப்பட போகுது, சரிங்களாப்பா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், வேறு இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அது சொல்லியிருக்காங்க. அண்ணாவோட பிறந்த நாள் செப்டம்பர் 15 இந்த திட்டம் துவங்கப்பட உள்ளது. இதுக்காக 755.83 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு. சரிப்பா, அடுத்து இதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்காக 7 அம்சங்களோட சப்த தாரா, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சப்ததாரா அப்படின்ற செயல் திட்டம் முன்மொழிய போகிறாங்க. இதில் மொத்தம் 7 அம்சங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி, வேளாண் உணவு உற்பத்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், உள்கட்டமைப்பு மேம்பாடு, பாதுகாப்பு, பசுமை, நீல பொருளாதாரம், மென்சக்தி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 துறைகள் சார்ந்து. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகத்தரத்தில் உற்பத்தி, அதாவது வடிவமைப்பு முதல் ஃபஸ்ட்டு உற்பத்தி சொல்லியிருந்தாங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடிவமைப்புலேருந்து உற்பத்தியிலேருந்து பேக்கிங் ஆகி வேறு நாட்டுக்கு போகிற வரையும் அதுக்கான விலை, தரம், அளவு இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சப்த தாரா அந்த செயல் திட்டத்தோட முதல் கொள்கை உற்பத்தி. 2வது கொள்கை என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வேளாண்மைன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுபடி இந்தியாவில் விளைவிக்கப்படும் பாரம்பரிய சிறுதானியங்கள், மசாலா பொருள், பழங்கள், பூக்கள், இயற்கை வேளாண் பொருட்கள் இவையெல்லாம் சிறந்த தரைநிலையில் எட்டி அது வந்து உலக அளவில் முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொன்னது 2. அடுத்து 3வது பாருங்கள், தொழில்நுட்பம் சொல்லியிருந்தாங்களா, தொழில்நுட்பம் சார்ந்து விண்வெளி, ரோபாட்டிக்ஸ் இதிலெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாக்குறது, அது தொழில்நுட்பம் சார்ந்து 3வது கொள்கை. 4வது கொள்கை வந்து கட்டமைப்பு மேம்பாடுப்பா, சரிங்களா? இதான் ரொம்ப முக்கியம். கட்டமைப்பு மேம்பாடு, நமது நகரங்களிடையே தடையற்ற அதிவேக போக்குவரத்து, அதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா ஒரு கூட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். ஸோ அந்த கட்டமைப்பு சார்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிவேக போக்குவரத்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பு பொறுத்தவரை உலகளாவிய, அதாவது பாதுகாப்பு துறையில் உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செஞ்சு நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், அதுதான் இதோட முக்கிய கொள்கை. 5. 6 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, நீல பொருளாதாரம் சொல்லியிருந்தாங்க. அதாவது பசுமை நீல பொருளாதார திட்டத்தின் கீழ் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பாதுகாப்பு இதெல்லாம் வந்து இருக்கும், சரிங்களா? கடலோர சுற்றுலா, பெருங்கடல் தொழில்நுட்பம், இதெல்லாம் 6வது அம்சம். 7வது அம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்சக்தி, அதாவது யோகா, ஆயுர்வேதா, பாரம்பரிய மருத்துவம், ஆன்மீக மையங்கள் இதெல்லாம் உலக அளவில் விரிவடைய செய்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்சக்தி கீழே வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த திட்டம் அவங்க சொல்லியிருந்தாங்களே சப்ததாரா, சரிங்களா? 7 இது. ஓகேப்பா, ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு மத்திய அரசோட சாதனைகள்னு சொல்லியிருக்காங்க. ரயில் பாதைகள் 100% மின்மயமாக்கப்பட்டுருச்சு, அது ரொம்ப முக்கியம். சூரிய மின் உற்பத்தி 2 ஜிகாவாட்லேருந்து 160 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்குப்பா. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட இது கண்டிப்பாக கேட்கலாம், 2026 ஆண்டின்படி சூரிய மின் உற்பத்தி இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 160 ஜிகாவாட். ஓகே, ரைட். அடுத்தது
சாரிப்பா, குறைந்த வரி செலுத்துவோருக்கான வெளிநாட்டு சொத்து விவரங்கள் வெளிப்படுத்தும் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் ஃபாஸ்ட் டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாட்டில் நிறையா சொத்துக்கள் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சொத்தை வந்து கணக்கு காட்டாமல் வச்சுருப்பாங்க. ஒருவேளை இவங்க கண்டுபிடிக்கிற பட்சத்தில் நம்ம இந்திய அரசு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அதுக்கு ஃபைனோடு சேர்த்து நிறைய அமௌண்ட் கட்டணும். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறு வரி திட்டம், சரிங்களா, இது பாருங்கள், ஃபாஸ்ட் டிஎஸ் என்ற பெயரில் சிறு வரி செலுத்துவோரின் வெளிநாட்டு சொத்து விவரங்களை வெளிப்படுத்தும் திட்டம். அப்போது அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60% வரி மட்டும்தான் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபுல்லாக கட்ட தேவையில்ல, நீங்களே வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% வரி தான் நீங்கள் கட்டுனா போதும். இல்லை அப்படின்னா நாங்களாக கண்டுபிடிச்சோம்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனத்தோட 30வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி புதுடெல்லியில் நடைபெற போது, ரொம்ப முக்கியம். சரிங்களா, உலக சாம்பியன்ஷிப் போட்டி, சர்வதேச பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறக்கூடிய இடம் எது அப்படின்னா டெல்லி. சரியா, ரைட்டுப்பா. இதில் விருதுகள் நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். 3 முக்கியமான விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் விருது. யாருன்னா டாக்டர் வி மோகன், சர்க்கரை நோய் சிகிச்சையில் சிறந்து விளங்கிய மருத்துவர். சரிங்களா, அவருக்கு வந்து டாக்டர் அப்துல் கலாம் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கல்பனா சாவ்லா விருது, துணிவு சாகச செயல்களை செய்யக்கூடிய பெண்களுக்காக வழங்கப்படுறது இந்த கல்பனா சாவ்லா விருது. இது வந்து நவ்ஷீன் அப்படின்ற பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் நீண்ட தூரம் ரன்னிங் போட்டி மேரத்தான் நடந்திருக்கு. அதில் தமிழ்நாடு சார்பாக இவங்க கலந்துக்கிட்டதுனால இவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது முக்கியம்ப்பா, அதாவது முதல்வரின் ஆளுமை விருது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தண்ணீர் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சதீஷ், இவர் வந்து மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குனர். அடுத்தது கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் எலும்பியல் மற்றும் விபத்து சிகிச்சை துறையில் மருத்துவராக இருக்கக்கூடிய எம் கீதாஞ்சலி, இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா முதலமைச்சரோட ஆளுமை விருது. ரைட்டு. அடுத்து பாருங்கள், சிறந்த மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி இந்த ஆண்டு பரிசு வாங்கினது. முதல் பரிசு. சிறந்த நகராட்சி போடி நாயக்கனூர், தேனி மாவட்டத்தில் இருக்க போடி நாயக்கனூர். சிறந்த பேரூராட்சிக்கான விருது திருவிடைமருதூர், சரிங்களா, தஞ்சாவூர் மாவட்டம், அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோட மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி, அவருக்கு 2026ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2021 தான் அந்த தகைசால் தமிழர் விருது துவங்கப்பட்டிருக்குப்பா. சரிங்களா, தமிழின வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருமக்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. 2022 முதல் விருதாக நல்லக்கண்ணு, சரிங்களா, என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு, அவருக்கு வந்து இந்த பரிசு தகைசால் தமிழர் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் ரூபாய் இதுக்கு காசோலை கொடுப்பாங்க. சரிங்களா, ரைட். இதுக்கு முந்தின வருஷம் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி, அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து இந்தப்பா எல்பிஜி உற்பத்தி. அதாவது ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மத்திய அரசு எல்பிஜி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க, டார்கெட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எல்பிஜி கட்டாயம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு 63,810 டன் எல்பிஜியை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களாப்பா, இதில் வேறு எந்த நியூஸும் இல்லை. நம்மளுக்கு 16 தான் நியூஸ் சேவும், 17 எந்த நியூஸுமே இல்லை. இந்த கதி சக்தி திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2021 அக்டோபர் 13 இந்த கதிசக்தி திட்டம் துவங்கப்பட்டுச்சு. இதோட ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, 396 உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 256 திட்டங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 198 திட்டங்கள் அமலாக்க நிலையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, கதிசக்தின்ற திட்டம் 2021 அக்டோபர் 13 துவங்கப்பட்டுச்சு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டுமானங்கள். சரிங்களா, கட்டுமானங்கள் அதாவது ரயில்வே, இந்த பாலம், இந்த மாதிரிலாம். சரிங்களா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாலை மற்றும் ரயில்வேனா பல்வேறு துறைகளுக்கான திட்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த கதிசக்தி திட்டம். மொத்தம் 396 உள்கட்டமைப்பு திட்டங்கள் இது மூலியமாக செயல்படுத்துகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக 18.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. சரிங்களா, அந்த கதிசக்தி திட்டம் அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போவும் ஃபேமஸ் தான்ப்பா, பார்த்துக்கோங்க. வேறு
வேறு இதில் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உயிரிழப்பு 51 பதிவாயிருக்கு. இது சம்மந்தமாக நம்ம பாதுகாப்புக்காக நம்ம இந்திய ராணுவம் எது எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை சார்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அவ்வளோதான்ப்பா, வேறு நியூஸ் இல்லை. 2 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 16 மற்றும் 17. நன்றி.